40 வயசு தாண்டிட்டோம், இன்னைக்கு கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்கும், நம்ம உடம்ப கொஞ்சம் உறுதியாக்கணும் அப்படின்னா நம்ம காலை உணவு இட்லி தோசை இருக்க வேணாம். இனிமேல் எப்படி கொஞ்சம் மாற்றணும். காலையில் நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல், அது வெள்ளை சுண்டலோ இல்லை சோயாவோ நிலக்கடலையோ ஒரு சுண்டல், நல்ல ஒரு கப்பு நிறைய சூப், நிறைய காய்கறிகள் போட்ட சூப்பு. புரோட்டீன் மிகப்பெரிய, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இன்னும் புரோட்டீன் மால் நியூட்ரிஷன்ல இருக்கும். புரோட்டீன் ஆர் த இம்யூன் பில்டர்ஸ். புரோட்டீன் தான் நமக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பல விஷயங்களை நம்ம பாதுகாக்கிறது. மசில் பில்டர் மட்டும் கிடையாது, இம்யூன் பில்டரும் அதுதான். இப்போ நான் 70 கிலோ இருக்கேன்னா 70 கிராம் புரோட்டீன் வேணும். நீங்கள்லாம் கணக்கு போட்டுங்க, உங்க கிலோ வெயிட் எவ்வளவு, அவ்வளோ கிராம் புரோட்டீன் எடுக்கிறீங்களான்னு பாருங்க. பெரும்பாலும் எடுக்க மாட்டோம். அப்போ அதை மேட்ச் பண்றதுக்கு காலையில் ஒரு 2 முட்டை, இல்லைன்னா நான் வெஜிடேரியன் அப்படின்னா கொஞ்சம் சோயாவோ இல்லைன்னா தொஃபு இல்லைன்னா பன்னீர், அப்படி காலை பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சுண்டல், ஒரு தொஃபு, ஒரு எக்கு, ஒரு கொஞ்சம் சூப்பு இப்படி எடுக்கணும். மதிய உணவு சாப்பிடும் போதும் கொஞ்சமாக சோறு, நிறைய காய்கறி, குறிப்பாக கசப்பும் துவர்ப்பும் உள்ள காய்கறி. உங்களுக்கு இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ் அதான். தயவு செய்து எவ்ரிடே ஏதாவது ஒரு கசப்பு, ஏதாவது ஒரு துவர்ப்பு. உங்களுக்கு என்ன கருவேப்பிலை சட்னி வச்சு இட்லி சாப்பிட முடியுமோ அது கசப்பு தான். ஒன்றுமே இல்லைனாலும் வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கீங்களா, ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சாப்பிட்டுக்கோங்க. துவர்ப்புனா வாழைப்பூ, வாழைத்தண்டு. நிறைய பேருக்கு துவர்ப்புனா என்னன்னே தெரியாது. துவர்ப்புனா ஒரு அஸ்டிஞ்சனிக் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், அது கூட கரெக்டான மொழிபெயர்ப்பு கிடையாது. பட் துவர்த்தல் அப்படின்னா உலர்தல், ட்ரை பண்ணும். துவர்ப்பாக இருந்தால் உடம்பை ட்ரை ஆக்கும். அதனால தான் பெண்களுக்கு ரொம்ப மாதவிடாய் அதிகமாக போகக்கூடிய மெனரோஜிக் கண்டிஷனில் கொஞ்சம் மெனரோஜியாக குறைக்கிறதுக்கு வாழைப்பூ கொடுப்பாங்க நம்ம அம்மாலாம். அந்த வாழைப்பூக்கு காரணம் துவர்ப்பு. அது பீரியடை கொஞ்சம் ஸ்டிப்டிக் ஆக்ஷன் உண்டு, கொஞ்சம் அதிகம் ப்ளீடிங் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அப்படியான துவர்ப்புள்ள உணவுகள் நம்ம உடம்புல கண்டிப்பாக சேரணும். ஸோ 6 சுவையும் இருக்கணும். இனிப்பும் உப்பும் மட்டும் குறைச்சிடணும். ஸோ இனிப்பின் மீதான காதலை இளமையிலேயே தொலைக்க வையுங்கள் இளைஞர்களே. இப்போவே வேணாம் இனிப்பு. நீங்கள் உண்மையிலேயே உன் காதலிக்கு மிகச்சிறந்த பரிசு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கடலை மிட்டாய் தான். ஏன்னா கடலையில் இருந்து தானே காதலே வருது. இனிப்பாவது ஓரளவுக்கு இப்போ அவேர்னஸ் வந்திருக்கு. ஸ்வீட் வேணாம் சார், நான் இப்போ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஆனால் உப்பு அதை விட கொடுமை. அதுவும் தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா இந்தியன்ஸ் பொதுவாக உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது பர் டே 4 கிராம்ஸ் தான் சால்ட். பர் டே 4 கிராம்ஸ் தான். உங்கள் வீட்டில் நீங்கள் போய் கணக்கு பாருங்கள். 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா 4 பேர் இருக்கிற வீட்டில் ஒரே மாதத்தில் காலியாயிரும். தட் மீன்ஸ் பெர் பர்சன் 250 கிராம்ஸ் பெர் மந்த். இப்போ பர் டே கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ? 8 கிராம். சாதாரணமாக 8 கிராம் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் வெறும் நேரடி உப்பில். இது தவிர நீங்கள் சாப்பிட்டீங்களே, கடைசியாக சாப்பிட்ட டெசர்ட்டு, ஸ்வீட்டு, பர்கரு, பிரெட்டு, ரெடி டு ஈட் ஃபுட், எவ்ரி திங் மேட் வித் சால்ட். ஒன்று ப்ரிசர்வேட்டிவாக இல்லை ஏதோ ஒரு வகையில் சால்ட் வரும். தயவு செய்து சால்ட்டும் குறைக்கணும். அப்போ இனிப்பு உப்பையும் கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க. உங்கள் உணவில் இனிப்பு உப்பு குறைக்கட்டும், புளிப்பு காரம் கொஞ்சம் மிதமாக இருக்கட்டும். நிறைய நல்ல கருத்துக்கள் உள்ள உணவுகளும் புளிப்புலையும் இருக்குது, காரத்துலையும் இருக்குது.